சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு, மேஷ ராசினரை பார்த்தால் இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் என்று சொல்ல வேண்டும். மிக யோகமான வாரமாக இருக்கும். நினைத்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. இதுவரையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக கூட இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாக போகிறது. நினைத்த காரியங்கள் நடந்தேற போகிறது. புதிய இடம் வீடு வாங்குகின்ற முயற்சி சாதகமாக போகிறது. ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய முயற்சி கூட வெற்றியாக போகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் என்று சொல்ல வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். செலவுகள் என்பது நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த செலவுகளின் வழியே சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நினைத்தை சாதித்திடக்கூடிய நிலை கூட உங்களுக்கு உண்டாகும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஜென்ம ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிக்கிறார். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பணவரவு உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். சனிக்கிழமை 3ஆம் இடத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். பொதுவாக இந்த நேரத்தில் சனி பகவான் லாபத்தை கொடுப்பார் என்றாலும் அவருடைய பார்வை 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதிகின்ற காரணத்தினால் உடல்நிலையில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் பணம் வரும், அந்தஸ்து வரும், செல்வாக்கு வரும், வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஆனால் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு பாதிப்பு இருந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு. அப்ப என்ன ஆகுன்னா வேகமா நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. செல்வாக்கு அந்தஸ்து எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா மறைமுகமாக சதிகள் செய்பவர்கள் உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக சில சதிக வேலைகள் செய்வார்கள். இல்லை என்றால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். 11ஆம் இடத்து சனி லாபத்தை கொடுத்தாலும் சில பிரச்சனைகளையும் பார்வைகளின் காரணமாக கொடுப்பார். இந்த நேரத்தில் என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும், என்ன வேணாலும் சங்கடம் வரட்டும், என்ன வேணாலும் நெருக்கடி வரட்டும், எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய அளவிற்கு கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தருவார். உங்களுடைய ஆற்றல்களை அதிகரிப்பார். எதிர்களால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து விடுதலை வழங்கி கொடுப்பார். புரியுங்களா? வியாபாரத்தில் போட்டியா, தொழிலில் போட்டியா, எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இழுபறியா வழக்கு இருக்கா, அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு காணக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் ஆதாயம் காணக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி உங்களால் இந்த வாரத்தில் நடத்தி கொள்ள முடியும். எல்லாமே உங்களுக்கு எளிதாக இருக்கு. இந்த வாரத்தில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல பொன்பொருள் சேர்க்கை இருக்கு. புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த பணம் வரப்போகுது. உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நளினம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிக யோகமான வாரம். இந்த வாரத்தில் அசுவினியில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும் பரணியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷப ராசி நண்பர்களே, எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். அறிவு நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யுங்க. ஏன்னா மனக்காரகனான சந்திர பகவான் உங்கள் ராசி தான் உச்சம் அடைகிறார். 2வது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி ரிஷப ராசி. அந்த ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு தனித்தன்மை என்பது இருக்கும். அது மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடியவராக இருப்பீங்க. அதனால தப்பே நீங்கள் செஞ்சால் கூட மற்றவர்கள் மன்னித்து விடக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். சரி, இது பொதுவான விதி. இந்த வாரம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாரங்க. இந்த வாரத்தின் தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அப்போ எதிர்பார்த்த வரவு, எதிர்பார்த்த சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை, எல்லா விதமான சந்தோஷமும் கிடைத்திடக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எதிர்பார்க்காத செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கேற்ற வரவும் வரும்.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அலைச்சல் அதிகரித்திடக்கூடிய நிலையும் இருக்கு. ஆனாலும் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய விருப்பம் போல் செயல்படக்கூடிய நிலை இருக்கும். சனிக்கிழமை 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். பண வரவிற்கு குறைவிருக்காது. இந்த வாரத்தில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகமான வாரமாகவே சந்திர பகவானின் சஞ்சாரம் காட்டுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். யோகக்காரகன். அதிர்ஷ்டக்காரகனான உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 சஞ்சார நிலைகளும் என்ன சொல்லுதுன்னா, பணம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில பணம் வரும். எதிர்பார்த்த பணம் வரும், எதிர்பாராத பணம் வரும், போட்டு வைத்திருந்த முதலீட்டிலிருந்து லாபம் வரும், இல்ல விற்க நினைத்த இடத்தை விற்க முடியும், வாங்க நினைத்த பொருட்களை வாங்க முடியும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆதாயங்களையும் பொறுத்திடக்கூடிய அளவிற்கு ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். அதெல்லாம் பயமே கிடையாது. சூரிய பகவான் 9ஆம் இடத்துல, பெரிய மனிதனுடைய ஆசீர்வாதம், அவருடைய உதவி, தெய்வ அனுகிரகம் என்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கேது பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருங்க, பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. அவருடைய போக்குகளை கவனிச்சுட்டே இருங்க. ஏன்னா இப்போ இந்த காலத்துல இது கதையா நினைக்க வேண்டாம். நீங்க சமீபத்தில் வந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் எல்லாம் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைகள்லாம் செய்தித்தாள்களில் பார்க்கின்ற தகவல்கள் நமக்கு அப்படி மனசை உழுக்குது. அதனால பிள்ளைகள் மீது ஒரு கவனம் வச்சுட்டே இருங்க. அவருடைய நடவடிக்கையை கண்காணிங்க. அது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல, எந்த தொழில் நீங்கள் செய்து வந்தாலும் சரி அந்த தொழிலில் அக்கறையோடு இருங்க. அலுவலக பணியில் இருக்கீங்களா, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அக்கறையா நேர்மையாக இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் எந்த நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படாமல் போகும். சனி பகவான் ஜீவனக்காரகன், தொழில்காரகன். அவர் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்கின்ற போது சில சோதனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அது வியாபாரிகளுக்கும் ஏற்படுத்துவார், அலுவலர்களுக்கும் ஏற்படுத்துவார், பணியாளர்களுக்கும் ஏற்படுத்துவார். நேர்மையாக செயல்படுவதற்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாது. புத பகவான் புதன்கிழமை முதல் சாதகமாக இருக்கிறார். ஒரு நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை புதன்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், வரவு இருக்கும். இந்த வாரம் என்பது ரிஷப ராசினர் அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். அம்பாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்குங்க. கவலைப்பட வேணாம். என்ன நெருக்கடி வந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். தேவையான பணவரவு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழிலில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த வாரம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தான் இருக்கும். நினைச்ச வேலையெல்லாம் நடந்து போகுது. இப்போது இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் எல்லாத்துலேயுமே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. வருமானமும் அதிகமாக இருக்கும். சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு வரீங்க பாருங்கள். தொழில் எப்படி விரிவுபட்டது, எப்படி லாபத்தை பார்க்கறது என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க. இப்போ வியாபாரத்தில் கூட தடை ஏற்பட்டிருக்கும், புரியுங்களா? சில நாள் வருமானம் வராமல் இருந்திருக்கும். ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. இப்போ செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை உறுதியாக உங்கள் கையில் பணம் வரக்கூடிய நிலை 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் இருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பணம் வந்த உடனே செலவுகள் காத்துட்டு இருக்கு. ஒரு குடும்பத்துக்காக புதிய பொருட்கள் வாங்கலாம், இல்லை புதிய இடம் வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம். ஏதோ ஒரு வகையில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செலவுகள் காத்துட்டு இருக்கு. சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள்ள உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ, எதை நாடுகிறதோ அதன்படி செயல்படக்கூடிய நிலை சனிக்கிழமை இருக்கும். இந்த வாரம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. நினைச்ச வேலைகளை நடத்திக்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கிரகம் சனி பகவான் நிறைய கஷ்டங்களை கொடுத்தவர் இப்பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகுதான் ஒரு புதிய பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வாழ்க்கைக்குன்னு இது தேவையா இருக்கு, இதை வாங்கி ஆகணும், எதிர்காலத்துக்கு நமக்கு இது தேவை, இப்பவே வாங்கி வச்சுக்கணும், இந்த முதலீடு சேகரித்து வச்சுக்கணும், ஒரு இடத்த வாங்கணும், வாகனம் வாங்கணும், பிள்ளைகளுக்காக சேவிங்ஸ் உருவாக்கணும், இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சொத்து உருவாக்கணும். இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வீட்டை வாங்கி கொடுப்பார் உங்களுக்கு, இல்லை புதிய இடத்தில் வாங்கி அங்கே வீடு கட்டி குடியேற வைத்திடக்கூடிய நிலையில ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, சனி பகவானுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு
6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திற்கு. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாகிட்டே இருக்கும். எதிர்ப்புகள் இருக்காது, நோய் இருக்காது, பிரச்சனை இருக்காது, வழக்கு இருக்காது, வர வேண்டிய பணம் தானா தேடி வரும். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனைனா, சூரிய பகவானை 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், அஷ்டமஸ்தானத்துல. அப்ப இந்த அரசு பணியில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமா வேலையில் இருக்கிறது நல்லது. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லை என்றால் தண்டங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் வாகனம் இயக்குபவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா பதிவு பத்திரம் எல்லாமே கையில் வச்சுக்கணும், புக்கெல்லாம் கையில் வச்சுக்கணும். இல்லை என்றால் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டி வரும். எப்பொழுதுமே அரசாங்க ரீதியாக சில தண்டங்களை கட்ட வேண்டிய நிலை இருப்பதால் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நன்மையா இருக்கும். இந்த நேரத்தில் ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்காக போக நினைத்திருந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். வேலை பளு மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, வேலை பளு கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு. செலவுகள் மட்டும் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை ஒரு பக்கம் இருக்கு. புதன்கிழமை வரை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும், உங்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கும். புதன்கிழமைக்குள்ள இந்த வாரத்தில் சில சாதகமான நிலை உங்களுக்கு இருக்கு, சாதிக்க முடியும். இந்த வாரத்தில் மிதுனத்தில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும், புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி பார்த்தாலும் யோகமான வாரம். இந்த வாரம் நிறையவே நெருக்கடி இருக்கு, பிரச்சனை இருக்கு, சங்கடம் இருக்கு, உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு இருக்கு, போற இடம்புற பிரச்சனையாவே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நீங்க நினைச்ச வேலைகள் எல்லாம் இந்த வாரம் நடந்துட போகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த வேலைகளில் லாபம் கிடைக்க போகுது. புரியுதுங்களா? உங்களுடைய உறவுகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட போகுது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே இருக்க போகுது. அதற்கு காரணம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். கொஞ்சம் தெய்வ அருளும் பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிறருடைய உதவியின் காரணமாக நினைத்த வேலைகளை உங்களால் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தின் வழியாக லாபத்தை காண்பது, செய்கின்ற தொழிலின் வழியாக லாபத்தை காண்பது, பணியின் காரணமாக வழியாக லாபத்தை காண்பது, உத்தியோகத்தில் இந்த பிரச்சனை விடுபடுவது போன்ற விஷயங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆதாயமான நாளாகவே இருக்கும். அதிகபட்சமான லாபம், அதிகபட்சமான வரவு, எதிர்பார்த்த பணம் வரவு என்ற நிலையெல்லாம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருக்கு. சனிக்கிழமை செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. சனிக்கிழமை எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் கூட சுப செலவாக தான் இருக்கும். இப்போ ராகு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீங்க பார்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை கூட இந்த வாரத்தில் ஏற்படும். உறவினர் உதவி கட்டு நிற்பாங்க, நீங்க உதவி செய்வீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு பண வரவு என்பது, பண இருப்பு என்பது இந்த வாரம் கண்டிப்பா இருக்கும். தெய்வ அருள் என்பது நிச்சயமாக இந்த வாரம் இருக்கு. என்ன பெரிய சங்கடம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். அதிகாரிகளுக்கு, அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கூட ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் தொழில் படுறதுக்கு ஒரு இடமாற்றம் போன்ற வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். தொழிலை விரிவு செய்ய முடியும். ஒரு சிலருக்கு இடமாற்றமே ஏற்படும். இந்த நேரத்தில் பார்த்தா புதன்கிழமை முதல் ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஒரு பணம் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நாளும் இழுபறியா இருக்கு, கைக்கு வரல. இந்த வாரத்தில் உங்கள் கைக்கு பணம் வரும். எதிர்பார்த்த லோன் போட்டிருப்பீங்க, அந்த பணம் கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பெரியவரால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த வாரத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த வாரத்தில் கடகத்தில் பிறந்த அனைவருக்குமே 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் தேதியும், ஆயிலத்தில் பிறந்த 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். ஈஸ்வர பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்மராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய சங்கடங்கள் எல்லாம் வரப்போறதில்லை.
என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும். ஏன்னா சூரியனை போல பிரகாசத்திட கூடியவர்கள் நீங்க இருக்கிற இடம் எப்பயுமே வெளிச்சமா தான் இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அது இருட்டை விளக்குற மாதிரி விளக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த சூரியனுடைய சக்தி உங்கள்கிட்ட இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான தொல்லைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரும். ஒரு வியாபாரத்தில் சங்கடங்கள் இருக்கும், போட்டி இருக்கும், பிரச்சனை இருக்கும், செய்கிற தொழிலில் போட்டி இருக்கும், பிரச்சனை இருக்கும். அது எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக ஆரம்பிக்கும். இழுபறியாக வழக்குகள் கூட வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருகின்ற நிலை இந்த வாரத்தில் இருக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த வாரத்தில் வழங்கிட இருக்கிறார். எதை பற்றியும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. அந்த அளவிற்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. இந்த வாரம் முழுவதுமே சூரிய பகவான் யோக பலன்களை வழங்கிட இருக்கிறார். இருந்தாலும் சந்திரனால் சந்திராஷ்டமம் ஏற்பட போகிறது. பொதுவாக நம்ம மனசுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும்போது ரொம்ப வேகமா போகும். சந்திர பகவான் மனக்காரகனான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் போய் மறைகின்ற போது நம்மையும் அறியாமல் சில தவறுகள் பண்ணுவோம். அதற்கு நாம் பலியாகி விடக்கூடாது, காரணமாகி விடக்கூடாது என்பதற்காகவே சந்திராஷ்டம நாட்களில் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். ஒரு கையெழுத்து போடும்போது கூட யோசிக்காம கையெழுத்து போட்டுருவோம். அதை நம்ம தலையெழுத்தே மாத்திடும். இப்போ வாகனத்தில் போய்கிட்டே இருப்போம் சந்திராஷ்டமம் போது, கவனம் எங்கேயோ போகும், ஸ்டேரிங் எங்கேயோ போகும். இதனால்தான் சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த கவனமாக இருக்கும்னு சொன்னது காரணமே அதுதான். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை எல்லா முயற்சியிலுமே நிதானமா இருங்க. வழக்கமான வேலைகள் மட்டும் கவனம் செலுத்தி வாங்க. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். மீண்டும் தடைப்பட்டு இருந்த வேலைகளாக நடைபெற போகுது. வருமானம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்க போகுது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தொழில், உத்தியோகம், வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அது முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். நினைச்சதை நடத்திக்கிட முடியும், கேட்டது கிடைக்கும். அப்படிங்களா? குடும்பத்தில் சிக்கல் விலகும். சனிக்கிழமை ஒரு லாபமான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூரியன் சாதகமாக இருக்காரு, சந்திரன் ஒரு 5 நாட்கள் சாதகமாக இருக்காரு, வாரம் முழுவதுமே சுக்கிர பகவான் சாதகமாக இருக்காரு. மற்றவர்கள் உங்கள் மீது கருணை செலுத்துகின்ற அளவிற்கு, மற்றவர்களால் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு உங்கள் நிலை இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும். எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நோய் நொடிகள் இருந்தால் கூட அது சரியாயிடும். இன்னும் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 8 இருக்காரு, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையினை சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக உங்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த வாரம் தெளிவாக இருக்கும். தைரியமாக செயல்படுங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பயந்தாதான் உங்களுக்கு பயமே ஏற்படும். மனசுல வச்சுக்கங்க. இந்த வாரத்துல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம் தான். நிறைய நெருக்கடிகள்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு பயம்லாம் வேண்டாம். என்னென்னா ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருக்காரு, அதை நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் குழப்பம் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கும். என்னவோ நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குன்னு தெரியலையன்ற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம். உடம்புலையும் ஒரு நேரம் இருக்க மாதிரி மறுநேரம் உடம்பு இருக்காது. இந்த பயம்லாம் உங்களுக்கு இருந்தது. 7ஆம் இடத்துல பேர் வேறு ராகு இருக்காரு. அந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, இந்த நட்பு வட்டத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மாயையை ஏற்படுத்திடுவார். அவங்கள நம்பி அவங்க பின்னாடி நீங்கள் போயிட்டு குடும்பத்தை கோட்டை விட்டுருவீங்க. குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்களால் வேற மாதிரி பாதை, இப்படி சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். சில பேருக்கு நோய் நொடி கூட ஏற்பட்டு கொஞ்சம் படுக்கையில் போய் படுக்க வேண்டிய நிலை கூட ஏற்பட்டு இருக்கும். இந்த நிலையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நிலையினை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். முதல்ல உங்கள் உடல்நிலையில் பலத்தை உண்டாக்குவார், தைரியத்தை உண்டாக்குவார், துணிச்சலை உண்டாக்குவார். மற்றவர்களை பார்த்து பயந்த நிலையெல்லாம் இனி உங்களுக்கு மாறிவிடும். ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். இந்த வியாபாரம், தொழிலில் இருந்த பிரச்சனை பூரா விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் கூட ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.
உங்களுக்கு மறைமுகமாக தொல்லைகள் கொடுத்து வந்தவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடக்கூடிய நிலை ஏற்படும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இந்த 6ஆம் இடத்து சனியை வைத்து பார்க்கின்ற போது சனி பகவான் கொடுப்பதை போல் எந்த கிரகத்தாலும் கொடுத்துட முடியாது. அப்ப சனி கொடுத்திடக்கூடிய நிலையில் இப்போது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, உங்களை உத்வேகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மற்ற கிரகங்களை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த காலம், இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமா தான் இருக்க போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து அது ஜெயிச்சிடக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திர பகவான், வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான நிலை இருக்கும். நண்பர்களை அனுசரித்து சென்று ஆதாயம் காணக்கூடிய நிலை இருக்கும். நண்பர்களும் உங்களுக்கு உதவி புரிவாங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், வெளியூர் பயணம் வேண்டாம், புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம். கவனமாக செயல்படுவது என்பது நன்மையாக இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வருவாய்க்குரிய நாளாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். இந்த வாரத்துல எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு யோக நிலை இருக்கு. 2 நாட்கள் மட்டும்தான், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்துல கொஞ்சம் பெற்றோரை அனுசரித்து செல்வது, குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, இந்த பிள்ளைகளை சரியாக கவனித்துக் கொள்வது, இந்த நிலை உங்களுக்கு தேவை. உங்க மனசுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பிள்ளைகளை எப்படி கரையேற்ற போறோம், பிள்ளைகளை எப்படி வழிகாட்ட போறோம், அவங்களுக்கு இன்னும் இது ஆகலையே, அது ஆகலையே, இந்த பிடிக்கலையே, வேலை கிடைக்கலையே, கல்யாணம் ஆகலையே, இப்படி ஒரு கவலை மட்டும்தான் உங்களுக்கு சுத்திட்டு இருக்கும். அதுவும் விரைவில் உங்களுக்கு தீரப்போகுது. விரைவில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக பலன்களை வழங்கி இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டு உங்க ராசியை பார்க்க போறார். ஆனால் குடும்பத்தில் சுபிட்சமான பலன்கள் ஏற்படும். இந்த வாரமே உங்களுக்கு யோகமாக தான் இருக்க போகுது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு யாரையும் நம்பாதீங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு, ரொம்ப ஆசையை அதிகமாக்குவாரு. யாரையும் நம்பி ஒரு புதிய முயற்சியில் இறங்கிடாதீங்க, வேற பாதைக்கு போயிடாதீங்க. கவனமா இருங்க, எல்லாம் நன்மையாகும். புதன்கிழமைக்கு பிறகு புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நினைச்ச இடத்தை வாங்க முடியும். ஒரு புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும். புரியுங்களா? ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும். புதன்கிழமையிலிருந்து இந்த வாரம் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும். நினைத்த காரியம் போல நடக்கும். இந்த வாரத்துல கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதியும், மற்ற அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த கிரகம் சாதகமாக இருக்காங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களை பேசிக்கிட்டே வரேன் நான். உங்களுக்கு வாழ்வதற்கு தேவையான வசதிகள் இருக்கு. என்னென்னா இப்போது அத்தியாவசிய தேவைகள் எதுவோ அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு, வாழ முடியுது. சொகுசாகவும் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கென்று நம்முடைய கையில் பணம் இருந்து தாராளமாக செலவு செய்து அதில் வாழ்க்கை நடத்துவது என்பது ஒரு பெரிய யோகமான வாழ்க்கையாக இருக்கும். இப்போ சில பேரை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அது காரணம் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் பலமாக இருக்கும், அவங்களுக்கு யோகமாக தான் இருக்கும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயம்தான், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கொள்ள முடியும். தேவையானது கிடைத்து கொண்டு இருக்கும். நல்லா நடமாட முடியும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வெளியில் வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். இதையெல்லாம் ராகு செய்வார். உடல்நிலையில் கூட ஏதாவது பாதிப்பு வந்தால் அது பாதிப்பிலிருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக மருத்துவத்தால் சரி செய்து கொள்ள முடியும். பெரிய ஆபத்து பிரச்சனை என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடையாது. மிகப்பெரிய யோகம் இல்லையே தவிர வாழ்க்கை அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கும். புரியுங்களா? நிதானமா போயிட்டு இருக்கும். பெரிய ஆதாயம் இல்லை, அவ்வளவுதான். வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்கோம், பெரிய லாபம் இருக்காது, எதிர்பார்த்த லாபம் இருக்காது. ஆனால் லாபம் வரும், வேலைகள் கிடைக்கும், அதில் கொஞ்சம் சுமாரான பணம் வரும், குடும்பத்தை நடத்த முடியும். இந்த நிலை இருக்கு. அரசியல்வாதிகளோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். தலைமையை அனுசரித்து போகணும், தொண்டர்களை அனுசரித்து போகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். வேலை பார்க்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பிறரை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை இப்போ இருக்கும். இப்போ பார்த்து ரொம்ப கவனமாக நடமாட்டிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திர பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்.
அப்போ இந்த 2 நாளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யோகமான நாளாக இருக்கும். வெளியூர் போகலாம், ஒரு பண முயற்சிகளை மேற்கொள்ளலாம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், எல்லாமே சாதகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அதுவும் யோகமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், குடும்பத்தினரால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஒரு சந்தோஷம், இதெல்லாம் கிடைத்திடக்கூடிய நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கவனத்தில் வச்சுக்கிங்க. கொஞ்சம் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், கவனமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளை மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் பகச்சிக்க வேண்டாம், வீண் விரோதம் வேண்டாம், வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நிதானமாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சனிக்கிழமை மீண்டும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். வருமானம் வரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரை, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன், இந்த 4 நாட்கள் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு இடம் பூமி வாங்கிட யோகம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சுத்தமா மோசம் சொல்ல முடியாது, ஒரு முன்னேற்றம் இருக்கு. உங்களுடைய முயற்சியும் இந்த நேரத்தில் வேணும். அப்போ குழந்தைகள் மீதான அக்கறை ரொம்ப அதிகமாக தேவைப்படும். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு, அதிகமாக தேவைப்படும். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க, வேலைகளை குறைச்சிக்கங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகளையும் நெருக்கடிகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கேது பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல தேவையற்ற செலவுகள் முன்னாடி நின்றுட்டே இருக்கும். ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, திடீர்னு செலவு வரும். செலவு எதிர்கொண்டு தான் ஆகணும். அடுத்த வாரம் உங்களுக்கு யோகமா இருக்கும். என்னன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும். ஆனால் அதுவரையில் இந்த வாரம் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க, நன்மைகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமா இருக்கும். கூடுதலாக சுவாதியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, ரொம்ப சங்கடப்பட்டுட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு உங்களுக்கு. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிதானமாக போங்க. நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதனால இப்படி சொல்றாரு இவருன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம்தான், கிரகங்கள் மட்டும்தான். இப்போ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருந்திடக்கூடிய உங்கள் ராசிக்கு அவர் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஜீவனாதிபதி. அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி? உங்களுக்கு ஜீவனாதிபதி தொழில்காரகன் அந்த சூரிய பகவான் இப்பொழுது 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய ஒரு பராக்கிரமம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். தைரியம் இருக்கும், துணிச்சல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலையை முடித்து விட்டு அது லாபத்தை காண இந்த நேரத்தில் உங்களால் முடியும். இதை மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கார சூரிய பகவான் ராஜ கிரகம் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, லாபஸ்தானத்தில். அப்போ வரவிற்கு குறைவு இருக்காதுங்க உங்களுக்கு. அதாவது நிலையான ஒரு வரவு என்பது வந்துகிட்டு இருக்கும், நேர்மையான வரவு வந்துகிட்டு இருக்கும், பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் வருமே தவிர தேவையான வரவு வசதி வாய்ப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தை சந்திரிக்கிறாரு. எதிர்பார்த்த பணம்னு ஒன்று இருக்கு பாருங்க. எல்லாருமே கையில பணம் வச்சிருப்பீங்க, எல்லாருமே கடன் கொடுத்துருப்பீங்க, இல்லை கடன் கேட்டு இருப்பீங்க. அப்போ எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இல்லை பேங்க்ல லோன் கேட்டிருக்கலாம். அந்த பணம் வரக்கூடிய நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. பெரிய பயம் வேண்டாம். நிச்சயமாக எதிர்பார்த்த பணம் இப்போ வரும். எதற்காக பணத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த பணத்தை அதற்காக செலவு பண்ணுவீங்க, அதுக்காக கொடுப்பீங்க. புரியுங்களா? ஒரு பக்கம் வரவு இருக்கு, இன்னொரு பக்கம் செலவு இருக்கு. உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அர்த்தாஷ்டம சனியா. அவருடைய 10ஆம் பார்வை உங்க ராசிக்கு இருக்கு. ஏதாயிலும் நெருக்கடி இருந்தாலும் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தி இப்போ உங்களுக்கு வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் வந்துட்டு இருக்குங்க, நிம்மதி இருக்கும்.
வேலை வாய்ப்பு சரியா இருக்கும். ஆனா ஜென்ம ராசியை பார்க்கின்ற சனி பகவானால் ஒரு படபடப்பு, பிரச்சனைகள், சுத்தி சுத்தி பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அது இந்த வாரம் மட்டும்தான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. இப்போ இருக்கிற நெருக்கடி, இப்போ இருக்கின்ற பிரச்சனைகள் அடுத்த வாரம் இல்லாமல் போகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுங்களா? அப்ப யோகமான நிலை இருக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை குடும்பத்தினருடன் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. ஆலயங்களுக்கு போகலாம், இல்லை வெளியூர் போகலாம். குடும்பத்தினுடைய நலனில், பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும், எதிர்பார்த்த வேலைகளை செய்து முடிப்பீங்க. ஒரு புதிய முயற்சி கூட வெற்றியாகும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆதாயமான நாளாக இருக்கும். நண்பர்கள் உதவி புரிவாங்க, வாழ்க்கை துணை உதவி புரிவாங்க, ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும். சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம், மனசில் வச்சுக்கிங்க. சனிக்கிழமை மட்டும் கவனமாக செயல்படுங்க. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். பிள்ளைகளை பற்றி கவலை மட்டும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அது அடுத்த வாரம் சரியாயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாரத்தில் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சுப்பிரமணியரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல நிலையில, நல்ல காலகட்டத்தில் இப்போ நீங்க இருக்கீங்க. நினைக்கிற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எடுக்கிற முயற்சியில் வெற்றி ஆகிட்டு இருக்கு. போகிற போக்கில் எல்லாமே சாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க. பழைய மாதிரி பயம் இல்லை, பிரச்சனை இல்லை. எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லை, தொழிலையும் பிரச்சனை இல்லை, குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை, எங்கும் பிரச்சனை இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் தாங்க. நல்ல நிலைமைகள் இப்போ இருக்குது. அதுக்கு ஒரே காரணம்தான், சனி பகவான், கர்மக்காரகன் சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகுது. நம்மை வழி நடத்துவது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் மட்டும்தாங்க. அப்போ நல்ல நேரம் நமக்கு வருதுன்னா கிரகங்கள் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணணும். பாதிப்பான நேரம் வருது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நமக்கு பாதிப்பாக சஞ்சாரம் பண்ணணும்னு அர்த்தம். இப்போது சனி பகவான் சாதகமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு, ஜீவனஸ்தானத்தில். அவர் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால வேலையில் மட்டும் நீங்கள் கவனமாக நேர்மையாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன தவறுகள், பாதை மாறுதல், கொஞ்சம் சலுகைகளை எதிர்பார்த்து தவறு பண்ணுறது, இல்லை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேர்மையாக செயல்படுகின்ற வியாபாரிகளுக்கு நேர்மையாக நல்ல லாபமே கிடைக்கும். தொழிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு பாருங்க, வேலைக்காக அவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகவும் முடியும். அதே நேரத்தில் உழைப்பு மறுபக்கம் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. உழைப்பு, வேலை பளு, என்னன்னா பணம் வர வர உங்களுடைய மனசு என்ன ஆகுதுன்னா பணம் சம்பாதிக்குன்னு நினைப்பீங்க. இல்லை புகழ் வர வர என்ன ஆகுன்னா இன்னும் மேலே புகழ் அடையன்னு நினைப்பீங்க. அதை நோக்கி உங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உழைப்பு இருக்கும், ஒரு பக்கம் பணம் வரும், ஒரு பக்கம் முன்னேற்றம் இருந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. அதே போல சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில். எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், எதிர்பார்த்த வரவு இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த வாரத்தில், அதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. புதன் பகவான் புதன்கிழமை வரை சாதகமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும், எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பொதுவாக சொல்ல போனீங்கன்னா தனுசு ராசினருக்கு இந்த வாரம் கொஞ்சம் யோகமான வாரம் தான். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சுகஸ்தானத்தில் சந்திரபாபு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் சுலபமாக நடந்து சந்தோஷத்தை காணக்கூடிய நிலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 5ஆம் இடத்துல, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 6ஆம் இடத்துல, சனிக்கிழமை 7ஆம் இடத்துல. இந்த 7 நாட்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வருமானம் வர்றது, ஒரு திட்டமிட்ட வேலைகளை நடத்தி கொள்வது, குடும்பத்துக்காக வேலையில் முயற்சிகள் எடுக்கிறது, பிள்ளைகளுக்காக எடுக்கிறது, உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, எல்லாவற்றிலுமே பெயரை வாங்குவது, இந்த நிலையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் தேதியும், பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும்.
மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மகர ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ போராட்டங்களை பார்த்துட்டீங்க, எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வரீங்க, புரியுங்களா? அதுதாங்க நேரன்றது. சரி, இந்த நேரம் எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்காருங்க. பொதுவாக ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் இருக்கின்ற போது என்ன ஆகுன்னா, உங்கள் ராசிக்கு ஒரு 8ஆம் அதிபதி இல்லையா, என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் புதிய பிரச்சனைகளை கிளப்பி விடுவார். ரொம்ப வேகமாக செயல்பட வைப்பார், படப்படப்பாக செயல்பட வைப்பார். நீங்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கோ, ஒரு வேலையை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி செய்யலாம் முடிவு பண்ணுவீங்க, அது வேறு வழியில் போகும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது என்னென்னா, கொஞ்சம் நிதானம் வேணும் உங்களுக்கு இந்த வாரம். நிதானமாக செயல்பட்டீங்கன்னா, கவனமாக செயல்பட்டீங்கன்னா, பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய முடியும். ஒரு பரபரப்பு அவசரம் எதுலையுமே வேண்டாம். ஏன்னா ஜென்மராசிக்குள்ள சூரியன் இருக்கும்போது எதுலையுமே நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ராகு பகவான் வழக்கம் போல 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி ஆகிக்கிட்டு இருக்கு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லாமல் சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியான விஷயம் இருக்குது. ஒரு புதிய பொருளை வாங்குறீங்க, ஏன்னா சுக்கிரன் சாதகமாக இருக்காரு. புதிய வாகனம் வாங்க முடியும், நினைச்ச வேலைகளை நடத்திக்கொள்ள முடியும், பொன் பொருள் வாங்க முடியும். புத பகவானும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் கூடுதலாக கிடைத்திடக்கூடிய நிலை புதன்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கனவுல ஒன்றா இருக்கும், இந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது. அது இந்த வாரம் கண்டிப்பாக, இந்த வாரத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதற்கும் உங்களுக்கு யோகம் இருக்கு. இந்த வாரத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில், புரியுங்களா? பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு, தெய்வ அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால் எந்த பயமும் இல்லை. வேலையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. சனி பகவான் குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், பாத சனியா. அப்போ குடும்பத்தினுடைய ஆலோசனை என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. வார்த்தைகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக இருங்க. அவசரப்பட்ட வார்த்தை விட்டுடாதீங்க. எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசுங்க. வார்த்தைகளால் தான் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திர பகவான் 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியாகுன்னு உறுதியை என்ன சொல்ல முடியும். நினைச்ச வேலையில் நடந்து லாபம் பார்ப்பீங்க, சந்தோஷம் கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், எதிர்பார்த்த ஒரு வரவு என்பது இருக்கும், உடல் நிலையில் இருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், வழக்குகள் சாதகமாகும். இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 7.5 சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வாரம் இன்னும் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்க போகுது. குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்க போறாரு. இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக இருந்தாவே போதும். நீங்கள் அடுத்த வாரம் யோகத்தை அதிகமாக பார்க்க முடியும். இந்த வாரத்தில் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் நீங்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, எவ்வளவோ பார்த்துட்டோம், எல்லா சங்கடத்தையும் பார்த்துட்டோம், இனியும் பார்ப்போம் என்ற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் பின்வாங்க மாட்டீங்க. எப்பவுமே உறுதியாக இருந்து அந்த வேலையை முடிக்கிறதுல நீங்கள் உறுதியாகவே இருப்பீங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வராரு. கையில் பணப்பழக்கம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம்தான், கையில் பணம் இருந்துட்டா போதும், எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியும். பணத்தை கொடுத்து எல்லாவற்றையுமே விலைக்கு வாங்கி விட முடியும். அந்த நிலை உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க. கையில் எதிர்பார்த்த பணம் வரும், வர வேண்டிய பணம் வரும், கொடுத்து வைத்த பணம் வரும், புரியுங்களா? பண வரவு என்பது நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் குடும்பத்தில் சங்கடங்கள் இருக்காது. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஒரு திடமான சிந்தனையை கொடுப்பாரு. ஒரு நேர்மையான வழியில் உங்களை நடத்தி நடைபெற வைப்பார். எதிர்பார்த்ததை நிதானமாக அடைய வைப்பார். அது உறுதியாக உங்களுக்கு நிலைத்திடக்கூடிய அளவிற்கு அந்த எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் வெற்றியாகும். வர வேண்டிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சொத்து பிரச்சனையாக இருந்தால் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகும். அப்போ வரவு என்பது நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு கிடைக்குதுங்க. அதனால எடுக்கிற முயற்சிகளை உறுதியாக எடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களை ஆதாயம் பார்க்க முடியும். ஐயோ சனி பகவான் ஜென்ம சனியா இருக்காரு, நம்ம என்ன பண்ணுவோன்ற பயம் மட்டும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் உங்களால் வெற்றி பெற முடியும். தொழிலையும் பார்த்தீங்கன்னா நீ கவனமா செயல்பட்டீங்கன்னா லாபத்தை பார்த்துடுவீங்க. நண்பர்களை அனுசரிச்சுட்டு போங்க, குடும்பத்தினரை அனுசரிச்சுட்டு போங்க. இது ரொம்ப அவசியம். 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. என்னன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சலசலப்பு இருக்கும். வார்த்தையால சின்ன பிரச்சனை வரும். உங்களுடைய செல்வாக்கை காட்ட நினைத்து வார்த்தையை விட்டுடுவீங்க. அதனால என்னன்னா தேவையற்ற பகை வரும். இப்ப 8ஆம் இடத்துல கேது வேற. கேது என்ன பண்ணுவாரோ ஒண்ணு உடம்பு கெடுக்கலாம், இல்லைன்னா நம்முடைய முன்னேற்றத்துக்கு சின்ன சறுக்களை ஏற்படுத்தலாம். ஆனா அடுத்த வாரம் நிலைமை அப்படியே தலைக்கீழ மாற போகுது. 8ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை வரப்போகுது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இந்த வாரத்துல ரொம்ப நிதானமா செயல்படுங்க. நிச்சயமா உங்களால் எதிர்பார்த்து அடைய முடியும். புத பகவான் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை முதல் உங்களுக்கு சாதகமா இருக்காருங்க. நினைச்ச காரியங்களை எல்லாம் நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். கேட்டிருந்த இடத்துல பணம் வரும். உடல்நிலை சீராகும். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நிலையினை புதன் ஏற்படுத்துவார். பிரயாணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் போயிட்டு வரக்கூடிய நிலைகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வேணும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உழைப்பு அதிகரித்தாலும் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் இருக்கும். சனிக்கிழமை ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். இந்த வாரத்துல கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 8ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக சதயத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும், பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாடு நன்மையை உண்டாக்கும். குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் நீங்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தாங்க இருக்க போகுது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும் கைக்கு. அலுவலக பணியில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபாரத்திலும் லாபம் அதிகரிக்கும். ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் எழுதி வச்சுக்கலாம். நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சந்திர பகவான். மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக எந்த ஒரு வேலையில நீங்க ஈடுபட்டாலும் அதில் உங்களால் வெற்றி அடைய முடியும். இதை செய்யலாமா அது செய்யலாமா என்ற குழப்பம் வேண்டாம். இது லாபம் கொடுக்குமா லாபம் கொடுக்காத என்ற கேள்விகளும் வேண்டாம். ஒரு முடிவு எடுத்துட்டா அதை உறுதியா இருங்க. பொதுவாகவே நீங்கள் குழப்பவாதி. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுகின்ற போது இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அது புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, பழைய முயற்சியாக சரி, எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சனிக்கிழமை ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும். உழைப்பு மட்டும் அதிகரிக்கும். இந்த வாரமே உங்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. நிச்சயமாக பண வரவு என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. எதிர்பார்த்த வரவு வந்து சேரும். கொடுத்து வைத்திருந்த பணம் கைக்கு வரும். புரியுங்களா? ஒரு பொன் பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கு. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. பழைய வாகனத்தை விட்டு விட்டு புதிய வாகனம் வாங்க முடியும். சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் வரையில் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு அரசாங்க விஷயங்கள்ல பார்த்து இது எதிர்பார்த்து ஒரு அனுமதிக்காக எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இப்போ அந்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், பாஸ்போர்ட் வாங்கணும், விசா கிடைக்கணும், ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியாகி அது லாபத்தை காணக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. பணவரவு பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும். புத பகவான் பார்த்தீங்கன்னா
ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு யோகமாக இருக்கிறார். அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆதாயத்தில் முடியக்கூடிய, நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சிலர் உறுதியாக ஒரு புதிய இடத்தை வாங்க முடியும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். ஒரு யோகமான பலன்கள், பணத்தை அதிகரித்திடக்கூடிய, கையில் பணத்தை பார்த்திடக்கூடிய நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. பிரச்சனைகள் கிடையாது. இன்னும் அடுத்த வாரம் உங்களுக்கு மேலும் யோகமாக மாறப்போகுது. உங்க ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். கொஞ்சம் புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லிவிட வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் மீன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதி யோகமாக இருக்கும். கூடுதலாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும், ரேவதியில் பிறந்தவர்கள் 5ஆம் தேதி யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.